அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.4ல ஃபோர்த் ப்ராப்ளம், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் அ ஃபுட் ஆஃப் அ ஹை அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் அ டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 30 டிகிரி. If the height of the apartment is 50, height of the apartment is 50 is given. Next, height of the tower is 50 meter. Find the height of the cell phone tower. Find the height of the cell phone tower. According to the radiation control norms, the minimum height of the cell phone tower should be 120 meter. State the height of the above mentioned cell phone tower meets the radiation norms. இந்த நார்ம்ஸை ஓகே பண்ணுதாங்க கேட்கணும். அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து சரிங்களா, அந்த டவரோட செல்ஃபோன் டவர் இருக்குது, செல்ஃபோன் டவரோட ஃபுட்டை பார்க்குறது, அதாவது ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. அதான் அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபுட்டிலிருந்து த டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர் இஸ் எலிவேஷன் இஸ் கிவன். த எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த அப்பார்ட்மெண்ட், ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 60. இது ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், இது டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், இது ஃபுட் ஆஃப் த செல்ஃபோன் டவர், இது டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 60. த நெக்ஸ்ட்டு இது 16 கொடுத்தாச்சு. அடுத்து அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபுட் ஆஃப் த டவர், இதான் ஃபுட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இங்கே நின்று இங்கே ஃபுட் ஆஃப் த டவர் பக்கம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், மேலேருந்து கீழே பார்த்தா டிப்ரெஷன் தான் சொல்லணும். அப்போ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ், அப்போ நார்மல் வியூலேருந்து எவ்வளவு 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30 டிகிரி ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் த செல்ஃபோன் டவர் ஃபுட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் இஸ் 30 டிகிரி. சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த டவர் அப்பார்ட்மெண்ட் இஸ் 50 இஸ் கிவன். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர், டவரோட ஹைட் என்ன, அது ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 120 இருக்கணும், டவர் வந்து மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும். சரியா? ரொம்ப ஹைட்டில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. 120 மினிமம் 120 இருக்கணும். 130 140 150 நார்ம்ஸ் ஓகே பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா டவர் எப்பயுமே ஹைட்டில் இருந்தால் தான் பிரச்சனை கிடையாது. அதனால் 120 மினிமம் இருக்கணும். அந்த நார்ம்ஸை ஓகே பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 60 டிகிரி எலிவேஷனில் டாப் ஆஃப் த டவரை பார்க்குறேன். அப்போ அதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஏ, இது பி, ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் முதல்ல பாருங்கள், இது சி, இது ஏ பி சி. இப்போ ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் 50ன்னா இதுக்கு பேரலாக போட்டால் இதுவும் 50 தான். இது வரைக்கும் 50, இங்கேருந்து இது வரைக்கும் 50. அப்போ இந்த ரிமைனிங் தெரியாதனால அதை ஒய்ன்னு வச்சு, அப்போ டவரோட ஹைட்டுன்னு பார்க்கணும்னா 50 + ஒய்ன்னு சொல்லணும். டவரோட ஹைட் ஃபுல்லாக 50 + ஒய். சரிங்களா? அப்போ முதல்ல இது 15னால இது 15 எழுதியாச்சு, இந்த ரிமைனிங் ஹைட் ஒய்ன்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை மட்டும் எடுத்துங்க. இன் ட்ரையாங்கிள் கொஸ்டின் வந்து 50 + ஒய் மட்டும் கால்குலேட் பண்ணோம், அவ்வளோதான். ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசியில் தீட்டான்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து 60, ஆப்போசிட்டு தீட்டா 60, ஆப்போசிட்னா இது ரெண்டு சேர்த்து ஃபுல்லாக ஆப்போசிட்டு ஒய் + 50. அட்ஜசன்ட் தெரியாதுல்ல, இதுதான் அட்ஜசன்ட். இது பெரிய ட்ரையாங்கிளில் இது ஆப்போசிட்னா இது அட்ஜசன்ட், எக்ஸ்ன்னு வச்சுங்க. இதையும் எக்ஸ் பேரலல்னா அது எக்ஸ் தான். அப்போ டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ டேன் ஆஃப் தீட்டான்னு என்னது, தீட்டா 60, ஆப்போசிட்டு ஒய் + 50 பை எக்ஸ். tan 30 tan 60 எவ்வளவு, √3 பை எக்ஸா, ஒய் + 50. அப்போ என்னதும் ஒய் + 50 = √3x அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. √3x இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை வச்சு இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, ஏபிசி முடிஞ்சு இங்கே இருக்குது. இதில் ஏபிசி முடிஞ்சால் இதை டின்னு வச்சுங்க, இதை இன்னு வச்சுங்க, டிஇபி, அதாவது ட்ரையாங்கிள் பிடிஇ. இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், பிடிஇ. தீட்டா எவ்வளவு, தீட்டா = 30, ஆப்போசிட் எவ்வளவு
தீட்டா 30 ஆப்போசிட்டு தானே, ஆப்போசிட்டு 50. அட்ஜசண்ட்டு இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள், தீட்டா 30 ஆப்போசிட்டு, இது அட்ஜசண்ட் எக்ஸ். அப்போ என்ன வரும், tan theta is equal to opposite by adjacent. இப்போ tan of theta பொதுவாக 30, opposite 50, adjacent x. அப்போ 1/√3 is equal to 50 by x. அப்போ கிராஸ் பண்ணால் x is equal to இது இங்கே கிராஸ் பண்ணி இது இங்கே கிராஸ் பண்ணும் 50√3. x கிடச்சிருக்கு, y plus h கிடச்சிருக்கு. என்ன கேள்வி, the height of the tower, the height of the என்ன வரும், ஹைட் ஆஃப் த டவர் என்ன வரும், 50 + y. அதாவது ஹைட் ஆஃப் த டவர் 50 + y. 50 + y என்னது, 50 ப்ளஸ் இந்த இருக்கு இல்லையா, 50 + yனால √3x தானே, √3x. 50 + yக்கு போது என்ன பண்ணலாம், இந்த இருக்கு இல்லையா 50 + yக்கு போது √3xன்னு போட்டேன். அந்த √3 இன்டு x என்னது 50√3. 50√3 புரியுதா, ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 50 + y அதை எழுதிட்டேன். 50 + y, y + 50 எல்லாம் ஒன்று தான், y + 50 √3xன்னு எழுதிட்டேன். இதுக்கு இதை எழுதிட்டேன் √3x. √3xக்கு √3 அப்படி போட்டு x இந்த கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் 50√3. அப்போ √3 என்ன ஆயிரும் 3 ஆயிரும். அப்போ 50 × 3 என்ன வரும் 150 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர் 150 மீட்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சு. அப்போ இதில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன், என்ன கேட்டிருக்காங்க, இந்த நார்ம்ஸ் கண்டிஷன் மினிமம் ஹைட் வந்து 120 இருக்கணும், இது 150 இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன்டு த செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ், ரேடியேஷன் நார்ம்ஸை ஓகே பண்ணுதா, எஸ். எஸ் என்ன சொல்லணும், த அபவ் மென்ஷன்டு செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். எஸ் இது ஓகே பண்ணதில் 120 இருக்கணும், 130, 140 எல்லாமே இருக்கலாம். இது ஓகே பண்ணிடுச்சு, ஏன்னா 150 இருக்கு இல்லையா. எஸ் இந்த அபவ் அது எழுதிடணும், மென்ஷன் செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். இந்த நார்ம்ஸை ஓகே பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு போட்டாலே போதும், இல்லை த அபவ் மென்ஷன்டு செல்ஃபோன் டவர் நீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ், ரேடியேஷன் நார்ம்ஸை ஓகே பண்ணுது அப்படின்னு ஒரு எழுதிடணும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.